அன்பு நண்பர்களே, இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்லோலே வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்தது முட்டை இது மாதிரி அங்கங்கே கீறி போட்டுக்கோங்க. முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே முட்டையை லேசாக வறுத்தா போதுங்க. ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க தோல் வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ முட்டையை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய், 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்லைங்க. அடுத்தது பொடியான இருக்குன்னு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் நல்லா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. 2 தக்காளி, 2 முந்திரி. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இது வெங்காயத்தில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, முந்திரி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. கரம் மசாலா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த மசாலாவே இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. அதே நேரத்தில் நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோலே வச்சிடலாம். இப்போ தான் முட்டைக்குள்ளே எல்லா மசாலாவும் போகும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சுங்க. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணிடலாம். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.